ஜெராக்ஸ் கடை நடத்தும் பழம்பெரும் நடிகர் யார் தெரியுமா? 60s டைம்ல ஸ்ரீதேவி, குட்டி பத்மினி உள்ளிட்ட நடிகைகள் குழந்தை நட்சத்திரமாக கெத்து காட்டிக்கிட்டு இருந்த டைம்ல ஆண் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் தான் மாஸ்டர் பிரபாகர். அவருடைய மழலை பேச்சும் சுறுசுறுப்பான நடிப்பும் ரசிகர்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அந்த வகையில் 1966 நாகேஷ் நடிப்பில் வெளியான சாது மிரண்டால் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். அதை தொடர்ந்து எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட பல உச்ச நடிகர்களுடைய படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து ரசிகர்கள் மனசில் இடம் பிடிச்சாரு. ஆண் குழந்தை நட்சத்திர வேடமா உடனே கூப்பிடுங்கப்பா மாஸ்டர் பிரபாகரனை அப்படின்னு இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் அவருடைய வீட்டில் கியூ கட்டி நின்னாங்க. குழந்தை நட்சத்திரமாகவே இவரை பார்த்த ரசிகர்கள் வா ராஜாவா படம் மூலமாக அவர் ஹீரோவாக அறிமுகமான போது ஏத்துக்க தவறிட்டாங்க. இதனால சரியான பட வாய்ப்புகள் கிடைக்காம போயிருக்கு. இருந்தாலும் தென்னிந்திய மொழிகளில் மொத்தம் 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த அவர் ஒரு கட்டத்தில் சினிமாவில் இருந்து விலகி சென்னையில் ஒரு ஜெராக்ஸ் கடையை ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லை மக்களே, முதலாக கலர் ஜெராக்ஸ் வசதியை கொண்டு வந்த பெருமையும் இவருக்கு உண்டு. மாஸ்டர் பிரபாகருக்கு இப்போ 80 வயசாகிறதும் அவர் கடைசியாக ஈரம் படத்தில் ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது.